Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 85வது சங்கீதம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நம்முடைய தேசம் நல்ல பலனை கொடுக்கும். ஆமென். இந்த நல்ல சுதந்திர தினத்தில் ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய அழகான தேசத்திற்கும் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் நன்மையானதை தரப்போகிறேன், இந்த தேசம் நல்ல பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். நம்முடைய தேசம் செழிப்பாய் மாற வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய தேசத்தில் நன்மைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய தேசத்தில் ஆசீர்வாதங்களும் தேவனுடைய நன்மைகளும் தாராளமாய் வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கண்கள்ல ஒரு தயவு கிடைக்கணும். ஸ்தோத்திரம். நான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், எந்த ஒரு தேசம் சிறப்பாய் இருக்கிறதோ அந்த தேசத்தின் மக்களும் சிறப்பாய் இருப்பார்கள். தேசம் பாழாய் கிடக்கும் பொழுது, தேசம் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது, தேசம் சாபத்தினாலும் கொள்ளை நோயினாலும் உலகத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் கொலை, வெறி, விபச்சாரம், வேசித்தனங்கள் இவைகளால் தேசம் நிரம்பி இருக்கும் பொழுது அந்த தேசத்தில் குடியிருக்கிறவர்களும் சாபத்திற்கு நேரே தள்ளப்படுவதுண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல சுதந்திர தினத்தில் இந்த இந்தியாவிற்கு ஸ்தோத்திரம் தேவன் நன்மையானதை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நன்மை இந்த தேசத்தின் மேல் இறங்கி வரும் பொழுது இந்த தேசம் நல்ல பலனை கொடுக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. நம்முடைய தேசத்திற்காய் நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய நன்மை எங்கள் தேசத்தின் மேல் விழட்ட. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்கள் கண்களில் இருந்து வருகிற நன்மையான ஈவுகள், ஸ்தோத்திரம், பூரணமான கிருபைகள் எங்கள் தேசத்தின் மேல் கடந்து வருவதாக இப்படி சொல்லி நாம் செபிக்கும் பொழுது மெய்யாகவே இந்த இந்திய தேசத்திற்கு ஆண்டவர் நன்மையை தரப்போகிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், இந்த இந்திய தேசத்திற்கு கர்த்தர் நன்மையை கொடுப்பார் என்று சொன்னால் இந்த தேசம் தன்னுடைய பலனை கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இந்த தேசத்தின் மேல தேவனுடைய நன்மை கடந்து வரும் பொழுது இதுவரை பார்க்காத நல்ல பலனை இந்த தேசம் பார்க்க போகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்றைக்கு தொலைக்காட்சிகள்ல, நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்க்கிற அநேக காரியங்கள் ஸ்தோத்திரம் மனதிற்கு சஞ்சலமாய் இருக்கிறது. காரணம், நல்ல பலன் தேசத்துல இல்ல. ஸ்தோத்திரம். கொலைகளும் கற்பழிப்புகளும் விபச்சாரங்களும் பாவங்களும் விக்கிரக ஆராதனைகளையும் தேசத்தை சாபத்திற்கு நேராக இழுத்து செல்லுகிறது. தேவ பிள்ளையே, என் வாழ்க்கை, என் குடும்பத்துல தேவனுடைய பலனை காணணும் அப்படின்னா தேவனுடைய நன்மை இந்த தேசத்தின் மேல் இறங்கி வரணும். ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இன்றைக்கு இந்த வார்த்தை இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேசத்திற்காய் திறப்பிலே நிற்கும் பொழுது நான் இந்த இந்திய தேசத்தின் மேல் என் நன்மையை கொடுப்பேன். இந்த இந்திய தேசத்தின் மேல் என் நன்மை இறங்கி வரும் பொழுது மெய்யாகவே நீங்களும் பலனை பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நல்ல பலன் வேணும் அப்படின்னா இந்த தேசத்துல தேவனுடைய நன்மை இறங்கி வரணும். Praise God. Hallelujah. இன்றைக்கு இந்த தேசத்திற்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இதுவரை பார்த்திராத நல்ல பலனை நம்முடைய இந்திய தேசம் பார்க்க போகிறது. Hallelujah. இந்த சுதந்திர தினத்திலே ஒருவேளை இதுவரை தேசம் மூட நம்பிக்கையினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் நிறைந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நன்மையானவைகளை தரும்படியாய் தேசத்தின் மேல் இறங்கி வரப்போகிறார். அந்த நன்மை இந்த தேசத்திற்கு நல்ல பலனை கொடுக்க போகிறது. Praise God. Hallelujah. இஸ்ரவேல் தேசம் அப்பையும் பெஸ்ட்,
இப்பொழுதும் பெஸ்ட். காரணம், அந்த தேசத்தின் மேல் என் கண்கள் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க எங்கெல்லாம் வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் செழிப்பு உண்டாச்சு. கானான் தேசத்தை குறித்து ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஏராளம். அவ்வளவும் செழிப்பு, அவ்வளவும் ஆசீர்வாதம், பாலும் தேனும் ஓடுச்சு. இதுதான் தேவன் தருகிற பலன், நல்ல பலன். இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை தருவாராக. அந்த வார்த்தையை நான் மறுபடியும் இப்படி சொல்லுகிறேன். இந்த இந்திய தேசத்திற்கு தேவனுடைய நன்மையை அவர் தரும் பொழுது இந்த தேசம் நல்ல பலனை தரும். ஹல்லேலூயா. அந்த நல்ல பலன் தேசத்திற்கு மாத்திரமல்ல, அந்த நல்ல பலன் எனக்கு உரியது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இந்த தேசத்திற்கு கர்த்தர் நல்ல பலனை கொடுக்கும் பொழுது அந்த பலத்தின் ஆசீர்வாதம், அந்த மகிமையின் ஆசீர்வாதம் உங்கள் மேலேயும் உங்க குடும்பத்தின் மேல் இறங்கி வரும். எத்தனை பேர் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவரே, நல்ல பலனை எங்க தேசத்தை தரட்டாண்டோம். ஹல்லேலூயா. இதுவரை பார்த்திராத ஒரு நல்ல பலனை எங்க தேசத்துல நாங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில், எங்க கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல, சபைகள்ல ஸ்தோத்திரம், இந்த கடைசி கால எழுப்புதலுக்காய் எங்க தேசம் நல்ல பலனை பார்க்கட்டாண்டவரே. எத்தனை பேர் ஜெபிப்பதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நீங்க ஜெபிக்க ஜெபிக்க இந்த சுதந்திர தினத்துல இந்த தேசத்தின் மேல் தேவனுடைய நன்மை கடந்து வரப்போகிறது. அந்த நன்மை அநேக நல்ல பலனை தேசம் கொடுக்கத்தக்கதாய் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசம் நல்ல பலனை கொடுக்கட்டாம்பா. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. நன்மையானதை தருகிற கர்த்தர் இந்த தேசத்தின் மேல் ஒரு விசை மனமிறங்குவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசம் நன்மையை கொடுக்கட்டும். இந்த தேசத்தின் நன்மையை நாங்கள் புசிக்கிற ஆண்டவரே, இந்த தேசத்தின் பலனை ஆண்டவரே இந்த தேசம் முழுவதும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தின் சிறையிருப்பு திருப்பப்படட்ட ஆண்டவரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, பெரிய காரியங்களை செய்வீர் என்று சொன்னீரே. அந்த பெரிய காரியம் எங்க இந்திய தேசத்தின் மேல் வெளிப்படுவதாக அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த தேசம் நல்ல பலனை கொடுக்க போகிறது. அந்த பலனின் ஆசீர்வாதத்தை நாமும் அறுக்க போகிறோம். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேசத்தின் சிறையிருப்பு இன்றைக்கு திருப்பப்பட போகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.